ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க நியூஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 260 250 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்க எல்லாமே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாடா எலிக்ஸி அவங்க வந்து கிட்டத்தட்ட 5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா எலிக்ஸி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆட்டு 7074 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 350 ரூபா கிட்ட அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5% அது வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டாடா எலிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய அப்டேட் என்னன்னா, மார்கன் ஸ்டான்லி அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக அவங்க வந்து கொடுத்துருந்தது ஒரு ஷேர் 7300 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்கரேஜ் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா எலிக்ஸியில். எவ்வளோத்துக்கு இறங்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 6860 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா எலிக்ஸிக்கு மார்கன் ஸ்டான்லி. இது டாடா எலிக்ஸி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு 5% அடிச்சிருந்தாங்க. நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருந்து. ரிசல்ட்ஸோட வீடியோ முந்தின வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், அதில் நான் நீட்டாக அப்டேட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருந்து. ஸோ இவங்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஷேரும் 5% கிராஷ் ஆகிருந்து. கிட்டத்தட்ட 53 ரூபாய்க்கு மேலே வந்து இதுவும் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தா இது ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து கை வைக்க முடியாது. இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு விலைக்கு தான் இருக்கணும், வேடிக்கை தான் பார்க்கணும். இன்னும் கீழே விழுந்து நமக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட் கார்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ராவல் கேட்டகரியில் இந்த எஸ்பிஐ கார்டு வந்து 3 கிரெடிட் கார்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட அந்த ஆனுவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1499லேருந்து 4999 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த கார்டோட ஆனுவல் சார்ஜஸ். நெக்ஸ்ட் அந்த கார்டோட வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு மைல்ஸ் எலைட், எஸ்பிஐ கார்டு மைல்ஸ் பிரைம், எஸ்பிஐ கார்டு மைல்ஸ், இப்படி 3 டைப் ஆஃப் வேரியன்ட் கார்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ட்ராவல் பெனிஃபிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவல் எந்தூசியாஸ்ட் இதெல்லாமே அதிகமாட்டு ரீச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் பண்ணும்போது இந்த கார்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பெனிஃபிட் சம்மந்தமாக தான் அந்த எஸ்பிஐ கார்டு வந்து 3 கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் ஆட் 3 வேரியன்ட் ஆட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எஸ்பிஐ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக டிசிஎஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க பிஎஸ்என்எல்ல டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க. ஆக்சுவலாக டிசிஎஸ் வந்து லார்ஜ் 4 பிஎஸ்என்எல் டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க. இது வந்து ஒரு 4G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டேட்டா சென்டர் டீல். ஆக்சுவலாக டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15000 கோடி இருக்குது. கிட்டத்தட்ட 38 லொக்கேஷனில் வந்து இவங்க செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15000 கோடி டீல் டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோடது. ஸோ பாரத் சான்ச்சர் நிகம் லிமிடெட், டெல்கோ பாரத் சான்ச்சர் நிகம் லிமிடெட் இவங்களும் டிசிஎஸும் சேர்ந்து தான் இந்த டீலை வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பிஎஸ்என்எல்லோட 4G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி டெலிகாம் சர்வீஸை இந்த டெலிகாம் சர்வீஸ் நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி கிட்டத்தட்ட 38 லொக்கேஷனில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 4 லார்ஜ் பிஎஸ்என்எல் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 15000 கோடி வேல்யூல ப்ராஜெக்ட் 4G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸும் பிஎஸ்என்எல்லும் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஃபார்மா கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆட்டு அவங்களோட 6 லாட்ஸ் ஆஃப் சாப்ரோபிட்ரின் டைக்ளோரைட் பவுடரை வந்து ரீகால் பண்ணுறாங்க, இவங்களோட ஒரு ட்ரக்கை. ஸோ மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்லேருந்து இதை ரீகால் பண்ணுறாங்க. இது வந்து 100 mg வேரியண்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா பவுடர் டிஸ்க்ளோரேஷன் ஆகிடுச்சு சம் பேக்கெட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்டும் அதிகமாகிட்டு வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அசிலரேட்டட் ஸ்டேபிலிட்டி டெஸ்ட் வந்து இதில் எடுத்தும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க வாலண்டரி ஆட்டே இந்த சாப்ரோபட்ரின் டைக்ளோரைட் பவுடரை வந்து ஓரல் சொல்யூஷனை வந்து அவங்களாட்டே வாலண்டரி ஆட்டே ரீகால் பண்ணியிருக்காங்க. பவுடர் டிஸ்க்ளோரேஷன் நடந்துச்சுன்ட்டு. ஸோ இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5965 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19 அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த ஷேர். ஆனால் இந்த ஷேர் வந்து எனக்கு என்ன இடிக்குதுன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இடியாக இருக்குது. நெக்ஸ்ட் இது நம்ம நாட்கோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பி ரேஷியோ நாட்கோ ஃபார்மில் 12 or 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து நமக்கு 999 960 ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 860 750 அந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ண நாட்கோ ஃபார்மாவை. ஸோ நமக்கு அவ்வளோ சீப்பாட்டு நாட்கோ ஃபார்மா கிடைக்கும்போது டாக்டர் ரெட்டி எதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தான். ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ டாக்டர் ரெட்டி இப்போதைக்கு நான் வாங்கலை. இது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. அவங்க வாலண்டரி யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்களோட ட்ரக் ப்ராடக்ட் வந்து ரீகால் பண்ணுறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்பினில் வந்து அப்டேட்டு மார்ச் 6 to மார்ச் 15 வந்து யூஎஸ்எஃப்டிஏ வந்து இவங்களோட பிளான்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்எஃப்டிஏ அவங்களோட அவுரங்காபாத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு. இது வந்து லூப்பினில் வந்து அப்டேட்டு அவங்களோட அவுரங்காபாத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இது லூப்பினில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட் ப்ளஸ் ஹெல்த் சர்வீஸில் வந்து அப்டேட்டு மும்பையில் இருக்கிற அவங்களோட ஷாப்ஸுக்கு அந்த ட்ரக் லைசன்ஸை வந்து ஒரு 40 நாள் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இது ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெவன்யூ லாஸ் பார்த்தீங்கன்னா 22.40 lakhs வந்து ரெவன்யூ லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மும்பை ஷாப்பில் வந்து ட்ரக் லைசன்ஸுக்கோட அந்த ட்ரக் லைசன்ஸு அவங்க சேல் பண்ணுறதுக்குள்ள அந்த ட்ரக் லைசன்ஸோட 40 day வந்து அந்த லைசன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. டெம்பரரியாக தான் சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் அவங்களுக்கு ரெவன்யூ லாஸ் 22.40 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெட் ப்ளஸ் ஹெல்த் சர்வீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட்டு. யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா April 15 to April 13 வந்து இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து ஆக்சுவலாக வடோடரா அந்த இடத்துல வந்து அந்த அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டிஏ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் 2% மேலே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 936 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கெலாம் இதை வாங்க முடியாது. ஆக்சுவலாக 700 ஒரு 700 650 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் வாங்குங்கன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது. ஸோ அப்போ வாங்கியிருந்தவங்களுக்கு இப்போ ஒரு 200 250 லாபம் கிடச்சிருக்கும். இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பத்தாஞ்சலியில் அந்த மிஸ்லீடிங் ஆட்ஸ்னால சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க மேலே கடும் அதிருப்தியே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜியும் கேட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். பட் சுப்ரீம் கோர்ட் வந்து பயங்கரமான அடி இவங்களுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பிடிவாதமாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க பப்ளிக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 67 நியூஸ் பேப்பரில் வந்து அப்பாலஜி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 10 lakhs செலவாச்சு இந்த அப்பாலஜி கேட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணது மூலமாக அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் எப்படி வந்து விளம்பரப்படுத்துனீங்களோ, அதாவது அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி நியூஸ் பேப்பரில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தீங்களோ அது மாதிரியே நீங்கள் விளம்பரப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க வந்து விளம்பரப்படுத்தியிருந்தாங்க பெருசாட்டு. அவங்க எப்படி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை விளம்பரப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் ப்ராடக்டை விளம்பரப்படுத்திட்டாங்க. அப்பாலஜியும் கேட்டுட்டாங்க. அவங்களோட பப்ளிக் அப்பாலஜியை விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட சில கேள்விகள் வச்சுருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்து ரூல் 170 வந்து ஒமிட் பண்ணீங்க, ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமெடிஸ் அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்டை ஏன் யூஸ் பண்ணி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சென்டருக்கு வந்து ஒரு டஃப் கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூல் 170 யூஸ் பண்ணி இந்த ஆகஸ்ட் லாஸ்ட் இயரே ஏன் வந்து இந்த ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பத்தாஞ்சலி குழுமத்தை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 10 lakhs செலவாச்சு கிட்டத்தட்ட 67 நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துனாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து அவங்க எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸை விளம்பரப்படுத்தினாங்களோ அதே மாதிரி பப்ளிக் அப்பாலஜி வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீதிபதிகள் வந்து சென்டர்கிட்ட கொஸ்டின் கேட்டு நெக்ஸ்ட் அந்த கேஸை வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இது பத்தாஞ்சலி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. தாஜ் பார்த்தீங்கன்னா விவாந்தா ஹோட்டல்ஸை ஜாம்ஷெட்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாஜ் பார்த்தீங்கன்னா விவாந்தா ஹோட்டலை வந்து ஜாம்ஷெட்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது தாஜை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NHPCயில் வந்து அப்டேட்டு. NHPC பார்த்தீங்கன்னா ஒரு JV அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு சப்ளிமெண்ட்ரி JV அக்ரிமெண்ட்டு. ஸோ NHPCயோ நெக்ஸ்ட்டு பவர் ஹிட் கார்பரேஷன் வேறு வந்து சில கம்பெனிஸ் ஆக்சுவலாக டாமோதர் வேலி கார்பரேஷன், சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு JV பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. ஒரு கம்பெனி டெவலப்பும் பண்ணியிருந்தாங்க. NHPTL நேஷனல் ஹை பவர் டெஸ்ட் லெபார்ட்டரி பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த NHPTL வந்து NHPC வந்து ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பவர் ஹிட் கார்பரேஷன்ட்ட அந்த ஸ்டேக்கை விற்க போகிறாங்க. NHPTLல இருக்கிற ஸ்டேக்கை வந்து பவர் ஹிட் கார்பரேஷன்ட்ட விற்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பவர் ஹிட் கார்பரேஷன் இந்த NHPTLல வந்து 50% ஆஃப் த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது NHPC வந்து அப்டேட்டு. இது ரெண்டு கம்பெனிக்குமே கிட்டத்தட்ட பாசிட்டிவ் அப்டேட் தான்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.